உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தேனியிலும் போராட்டம் நடக்கிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகிறார். இத்தகைய சூழலில் நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்து இருக்கிறார். சார், உதயநிதி ஸ்டாலின் கைதை இரண்டு விதமாக சொல்றாங்க. உதயநிதி பேசியது கண்டிக்கத்தக்கது, கைது நடவடிக்கை சரி அப்படின்றது ஒண்ணு. உதயநிதி பேசியது கண்டிக்கத்தக்கது, அதே சூழல்ல நாளை சட்டமன்ற கூட்டத்தொடரை வச்சுக்கிட்டு இந்த கைது என்பது அரசியல் ரீதியாக பார்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. திமுகவினர் முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி, பொய் பரப்புரையை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நேற்று அந்த விவசாயிகள் போராட்டத்துல உதயநிதி பல்வேறு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, விஜய் முதலமைச்சர் விஜய் வாயை திறக்க மாட்டேன்றார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்திலேருந்து சில குரல்கள் வருது. அப்போ அதை ஒட்டி ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு. அது கொஞ்சம் ஆபாசமான ஒரு விஷயமா தான் பாக்குறோம் நம்ம. ஆக்சுவலா அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா இது ஒரு அவதூறு அப்படின்ற அளவுல மாவட்ட செயலாளர், அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்தோன்னு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யார் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை பேச்சுக்கள் பேசினாலுமே அந்த மாவட்ட செயலாளர் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அது அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்திலையும் பார்த்தோம், மார்க்கண்டேயன் விஷயத்திலையும் பார்த்தோம், அப்புறம் இந்த எம்சி கிரௌட் டிஎம்கே அந்த இதுலையும் பார்த்தோம், வேறு பல விஷயங்களையும் பார்க்கறோம். அந்த மாவட்ட செயலாளர் கொடுத்த உடனே அடுத்த நாள் போல காத்தால போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான வழக்குகள்ல இந்த அரெஸ்ட்ன்றது சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிறது இல்லை. அவதூறு வழக்குகள்ல வழக்கு பதிவு பண்றதை பத்தி அவங்க ஒன்றும் சொல்றதில்ல. இது கிரிமினல் வழக்கா கூட பதிவு பண்ணக்கூடாது, சிவில் வழக்கா தான் பதிவு பண்ணணுன்றது சுப்ரீம் கோர்ட்டுடைய கருத்தா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால இவங்க இப்போ அவர் பேசினது எந்த நிச்சயமா அது ஆபாசத்துக்கு உட்பட்ட ஒரு பேச்சு தான். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வழக்கு பதிவு பண்ணதும் கரெக்ட் தான். ஆனால் கைது பண்றதுன்ற பாயிண்ட் அது கோர்ட் எப்படி பாக்குறதுன்னு பார்க்கணும். ரிமாண்ட் பண்றாங்களா இல்ல ஜாமீன் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அவரு உதயநிதி ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. நாளைக்கு அசம்பிளி இருக்கு. இந்த கவர்மெண்ட் கிட்டத்தட்ட இதுவரையும் 11 அவதூறு வழக்குகள் போட்டிருக்கு, 12-11 அவதூறு வழக்குகள் போட்டிருக்கு மாரிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா அவர் பேசியிருக்கலாம் என்பது என் கருத்து. அவர் பேசிட்டாருன்னா அவர் அதோட விளைவுகளை அவர் சந்திச்சு தான் ஆகணும். நாளைக்கு அசம்பிளி இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவர் பேசியிருக்கணும் ஆக்சுவலா. அப்போ இப்ப பேசிட்டாரு, இப்ப விளைவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் பல இடங்கள்ல அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா சொல்றாங்க. ஆனா விஜய் அரசோட இதை பார்க்கும்போது அவங்க அரெஸ்ட் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா கருதுறாங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட புகார் வாங்கி உடனே மறுநாள் அரெஸ்ட் பண்றதை நம்ம பாக்குறோம். கோர்ட் இதை எப்படி டீல் பண்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ம. சார், சற்று முன்பு நம்முடைய பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் உதயநிதி பேசியது கண்டிக்கத்தக்கது, அதே நேரத்தில் இந்த மாதிரியான கைது நடவடிக்கை அப்படின்றது உதயநிதி கைது அப்படின்றது அதிகமான பேசு பொருளாக வச்சிருக்கோம். அவர் பேசுனது படிப்படியாக மறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுடும் அப்படின்னு ஒரு பார்வையை முன் வச்சாங்களே. அது யாரை கைது பண்ணாலுமே அது ஒரு பேசு பொருளா மாறிடும். ஒரிஜினலான விஷயம் உண்மையா எதற்காக அந்த கைது நடந்ததோ அது பின்னாடி தள்ளப்படும் தெரிஞ்ச விஷயம்தான். செய்தி லேட்டஸ்டா இருக்கிற செய்தி தான் முன்னணிக்கு வரும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ்ல மேஜிஸ்ட்ரேட் உடனே ஜாமீன் கொடுத்துட்டாரு. மார்க்கண்டேயன் எம்எல்ஏ கேஸ்ல ஜாமீன் கொடுக்கல, ரிமாண்ட் பண்ணாங்க. ஹைகோர்ட் வரையும் ஜாமீன் வாங்கினாரு. இப்போ இந்த கேஸ்ல தஞ்சாவூர் கூட்டின்னு போறதா சொல்றாங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதாவது பாஜகலேருந்து தமிழிசையை தவிர வேற எந்த குரலும் வரலன்றது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம ப்ராபபிலி அந்த கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான பெண் பிரமுகர்ன்றதுனால அவங்க குரல் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் தமிழிசையெல்லாம் குரல் கொடுத்தாங்களா தெரியல. அப்பெல்லாம் அமைதி காத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம பாஜக வேறு பல யாராவது குரல் கொடுக்கறாங்கன்றது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் அவங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கரெக்ட். அவர் பேசின விஷயம் மறைக்கப்பட்டு இவர் கைது பண்ணப்பட்ட விஷயம் முன்னணிக்கு வரும்ன்றதும், நாளைக்கு அசம்பிளி இருக்கும்போது இவர் அரெஸ்ட் பண்றது அவருடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதை தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் திமுக காரங்க சொல்றதும் அது இயல்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். அதனால மேஜிஸ்ட்ரேட் இதை இதெல்லாம் கணக்கில் எடுத்து ஜாமீன் கொடுக்கறாரா இல்லையான்றத பொறுத்து தான் பார்க்கணும். சார், திமுகவினர் இது ஜனநாயக உரிமை அப்படின்ற மாதிரியான கோஷங்களை அங்கே எழுப்பிட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்கள் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த ஒரு சூழல்ல ஜனநாயகத்தை கொள்ளாத, பேச்சுரிமையை பறிக்காத அப்படின்னு அந்த மாதிரியான கோஷங்களை முன்னெடுத்துட்டு இந்த விஷயத்தை அணுகுறாங்க. அதே சூழல்ல திமுக தாவேகா தரப்புல இருந்து என்னென்னமோ பேசி இருக்காங்க, அவங்க மேலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்லாம் பேசுறாங்க. இந்த அணுகுமுறை சரியா? தாவேகா தரப்புலேருந்து பலவிதமான தாவேகா ஆட்கள் மேல உள்ள குற்றச்சாட்டுகள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜீவகுண்ட எம்எல்ஏ மேல பாலியல் புகார் அந்த கட்சிக்காரங்களே சொன்னாங்க.
ஒரு எம்எல்ஏ, ஒரு பெண் எம்எல்ஏ வந்து தன் கட்சிக்காரரை கொலை பண்ணிடுன்னு பேசுற வீடியோக்கள்லாம் வர வந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பல தாவேகா பிரமுகர்கள் மேல பல விதமான குற்றச்சாட்டுகள் வரதை நம்ம பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட் டாஸ்மாக்கு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தாவேகா பிரமுகர்கள் சொன்னாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அரசாங்க வக்கீல் வேலை வாங்கி தரோம் 12 லட்சம் கொடுன்னு ஒரு தாவேகா பெண் பிரமுகர்கிட்டயே ஒரு தாவேகா மாவட்ட செயலர் பேசுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு தாவேகால இருந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. சில இடங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது உண்மைதான். ஆனால் வந்து பாலியல் புகார்லயே அந்த தாவேகா எம்எல்ஏ ஒருத்தர் மேல இருக்கிறத ஒன்றும் அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்றத பார்த்தோம். பத்திரிகையாளர்களை தாக்கின ராணிப்பேட்டை எம்எல்ஏ மேல எந்த விதமான நடவடிக்கையும் இல்லையே, அதையும் தான் நம்ம பார்த்தோம். நம்ம அதனால இது செலக்டிவா இருக்கு அப்படின்றத இருந்தா கூட இங்க பர்டிகுலர் கேஸ்ல வரும்பொழுது இவர் பேசினது வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் சொல்லலாம். பட் ஆனா அதுக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா, அதை தாண்டி பேசும்போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஆனா அந்த நடவடிக்கை கைது நடவடிக்கையா இருக்கணுமான்றதான் கண்டிக்கத்தக்க நடவடிக்கைன்றது உண்மை. அது கைது நடவடிக்கையா வழக்கு போடுவதற்கு தகுதியான விஷயம்ன்றது உண்மை. அதே சமயம் வந்து ரிமாண்ட்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஜாமீன் கொடுக்காத அளவுக்கு இருக்கிற விஷயமான்றதுலாம் இனிமே மேஜிஸ்ட்ரேட் எப்படி இதை பாக்குறான்றதை பொறுத்தா இருக்கு. விரிவான பார்வையை முன் வச்சுங்க. நன்றி பிரியன்.